கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாநில ஓபிசி நவீன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி நம்முடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு கிரீஷ் அவர்களே, மாநில செயலாளர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் நிவேதி கால்வா அவர்களே, ஜிதேந்திர பட்டேல் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ் குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் ஓபிசி பிரிவில் திரு ஆதிலிங்க பெருமாள் அவர்களே, திரு மோகன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகிழா காங்கிரசின் தலைவர் அன்பு சகோதரி ஹசீனா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாணவர் அணியின் தலைவர் தம்பி சின்னத்தம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்ட மூத்த தலைவர்களை, அகில இந்திய தலைவர்கள் மற்றும் ஓபிசி அணியின் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஓபிசி அணி தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றது அனைவருடைய விருப்பம். ஏனென்றால் குறைய 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 69 விழுக்காடு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். அந்த அடிப்படையில் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு நிறைய வாக்கு வங்கி கணக்கை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த தேசத்தில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் ஓபிசிக்கான சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இந்த நீதிக்கெல்லாம் கேள்வி கேட்டு போராடி கொண்டிருப்பவர் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போராடி கொண்டிருக்கிறாரோ அந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை மக்களிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போராட்டத்திற்கான முழு வடிவமும் முழுமை பெறும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஓபிசி சித்தாந்தமும் ஓபிசி மக்களுக்காக நீண்ட நாட்களுக்காக போராடி வருவதையும், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஓபிசி மக்கள் எத்தனை பெயர் அரசு துறை செயலாளர்களாக இருக்கிறார்கள் என்று துணிச்சலாக கேள்வி கேட்ட தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து இதோடு ஒரு கூட்டம் கூட்டினோம், டெல்லியிலிருந்து வந்தோம், இனிவரும் காலங்கள் இன்றையிலிருந்தே நம்ம தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான திட்டங்கள், நடைபயணங்கள் மகிழா காங்கிரசுடைய ஒரு மிக மோடியையும் பாஜக அரசியல் கண்டித்து நடைபெறும் மாநாடுகள் நடைபெற இருக்கின்றன. இதையெல்லாம் ஓபிசி அணி முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்ய வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு சித்தாந்தத்தோடு ஒரு கட்சி எந்தவித சமாதானம் இல்லாமல் மக்களுக்காக இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் இயக்கம் மட்டும்தான். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு ஓபிசி அணி ஒவ்வொருவரும் தலைவராக ஒருவருக்க வேண்டும். நாங்கள் மட்டும் தலைவர்கள், நீங்கள் அனைவரும் தலைவர்கள் தான். ஒரு நகரத்திற்கு ஒரு தலைவர் என்று
தலைவர் பெருமக்களை உருவாக்க வேண்டும். எல்லாவற்றையும் தலைவர்களை லீடர்ஷிப் உருவாக்கினால்தான் இந்த இயக்கம் என்பது மென்மேலும் தழைத்து பெரிய அளவில் இது வளர்ச்சி பெறும். ஆகவே தலைவர்களை உருவாக்குங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் நவீன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் நாமாக பாராட்டுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.